ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் போகணும் ஆசைப்படுவீங்க. ஆனால் கரண்ட்டாக ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அது காமனான பயம் தான். என்ன பயம் அப்படின்னா பிஎஃப், அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட். நிறைய பேர் சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அங்கேயாச்சும் பிஎஃப் கிரியேட் ஆயிடுச்சு, இனிமேல் வேற ஐடி கம்பெனிக்குள்ள போக முடியாது, நான் ஐடியில் பிஎஃப் கிரியேட் ஆயிடுச்சு, ஐடிக்குள்ள போக முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை நான் பிஎஃப் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணல, ஐடி கம்பெனிக்குள்ள போக முடியாது, இல்லை வேரியஸ் கம்பெனி பிஎஃப் இருக்கு, ஐடிக்குள்ள போக முடியாது. இப்படி நிறைய பேர் பிஎஃப் வச்சு நிறைய பயந்துகிட்டு இருக்கீங்க. சோ அதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நம்பர் 1. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 2018 பாஸ் அவுட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2018 பாஸ் அவுட் ஆயிட்டு அவர் 2019ல இருந்து 2021 வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணும்போது அந்த மெக்கானிக்கல் கம்பெனி வந்து அந்த பையன் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. சோ 2 வருஷம் பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்க. 2019ல இருந்து 21 வரைக்கும் பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. 2025ல அந்த கேண்டிடேட் ஐடிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா இந்த கேண்டிடேட்க்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ அவங்க ஆல்ரெடி 2019ல இருந்து ஒரு பிஎஃப் ஸ்டார்ட் ஆகி 2021ல முடிஞ்சிருச்சு. இப்போ போகும்போது அதே யூஏஎன் புது கம்பெனில மேப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இதான் நம்பர் 1. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிஎஃப் இருக்கு, அது ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நீ புதுசா ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா யூஏஎன் நம்பர் சேம் தான், அந்த யூஏஎன் நம்பர்ல புது கம்பெனி மேப் பண்ணிக்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், பழைய கம்பெனியோட கம்பெனி நேம் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூஏஎன் எக்ஸுக்கு மேப் ஆயிருக்கும். இப்போ கரண்டா வந்து அதே கம்பெனி ஒய் கம்பெனில ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அதே யூஎன் ஒய்க்கு மேப் ஆயிரும் 2025ல இருந்து. சோ இது நம்பர் 1. எந்த இஷ்யூஸும் கிடையாது. தைரியமா ரிலாக்ஸா இந்த பிரச்சனை இக்னோர் பண்ணிட்டு நீங்க அடுத்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அடுத்து நம்பர் 2. நான் வந்து 2019ல இருந்து 2021 வரைக்கும் எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன், அங்க பிஎஃப் இருந்துச்சு. அதுக்கடுத்து 2022 2023ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன், அங்கேயே எனக்கு பிஎஃப் இருந்துச்சு. 2024ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண இசட்னு ஒரு கம்பெனி, அங்கே எனக்கு பிஎஃப் இருந்துச்சு. இப்போ நான் ஐடிக்குள்ள போக முடியுமா அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி தான் நீங்க நான் ஐடியிலிருந்து ஐடிக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பிஎஃப் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. அந்த எக்ஸ் ஒய் இசட் மூணுலையுமே உங்களுக்கு பிஎஃப் க்ளோஸ் ஆயிருக்கும். மூணுக்குமே காமன் ஒரே யூஏஎன் நம்பர் தான். இப்போ ஒன் செகண்ட் நீங்க ஐடி கம்பெனிக்கு போக போறீங்க, அங்கே உங்க யூஏஎன் மேப் பண்ணிக்கிறாங்க. ஸோ பழைய உங்களுக்கு பிஎஃப் இருந்துச்சு இல்லைன்றதுலாம் உங்களுக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது. யூஏஎன்றது இட்ஸ் ஈக்குவல் டு பேன் நம்பர் மாதிரி தான். உங்களுக்கு எப்படி பேன் நம்பர்ல ஒவ்வொரு கம்பெனியும் உங்களுக்கு சேலரி கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் யூஏஎன்றது காமன் டு ஆல் கம்பெனிஸ் பிஎஃப். அதனால அதை பத்தி நீ எந்த ஒரியும் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஒரே ஒரு பிஎஃப் இருந்துச்சு, அதை க்ளோஸ் ஆயிடுச்சு, அடுத்த கம்பெனிக்கு போகிறோம், பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து மல்டிபிள் பிஎஃப் இருக்கு, வேற கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறோம், அப்பயும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்பர் 3 என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 2023ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்க பிஎஃப் ஒரு 2 இயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் இன்னொரு கம்பெனிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் அந்த கம்பெனியில், அந்த எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் உங்களோட பிஎஃப் வந்து அவங்க க்ளோஸே பண்ணாமல் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பிஎஃப் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அந்த பிஎஃப் என்னால் க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்கள் உங்களோட பழைய அந்த எக்ஸ்ன்ற எம்ப்ளாயருக்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்புங்க. இது மாதிரி இந்த டேட்டில் ரிலீவ் ஆகி வந்துட்டேன், இப்போ வந்து என்னுடைய பிஎஃப் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க, நான் அடுத்த கம்பெனிக்கு போகணும்னு சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதான் மேஜர் இஷ்யூ. பிஎஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த 4வது தான் உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. என்ன அப்படின்னா பிஎஃப் ஓவர்லாப்பிங். இந்த பிஎஃப் ஓவர்லாப்பிங் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்க காரணமாக இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கோவிட் டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணாங்க, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்ல எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்பாங்க. இப்போ நீங்கள் 2021 ஒரு மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி குவிட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டீங்க. 2021 ஏப்ரலில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணி எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே டைமில் ஒய்ன்ற ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த ஒய்ன்ற கம்பெனியில் நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து பாசிட்டிவ் சைன் கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ ஒய்ன்ற கம்பெனி வந்து உங்கள்கிட்ட ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி ஒய்ட்டை கொடுத்துறீங்க. ஸோ ஒய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மே 2ஆம் தேதியிலிருந்து உங்களை வந்து அவங்க கம்பெனியில் ஆன்போர்ட் பண்ணிடுறாங்க. 2021 மே 2ல் நீங்கள் ஒய்ன்ற கம்பெனி ஆன்போர்ட் ஆயிடுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ் கம்பெனியில் ப்ராப்பர் ரிலீவே ஆகலை. நீங்கள் எக்ஸ் கம்பெனியில் ஒரு மெயில் போட்டுட்டீங்க, அது மாதிரி ரிலீவ் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ரிலீவிங் லெட்டர் கொடுக்கல. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா, ஓகே நம்ம ரிலீவ் ஆகிட்டோம்னு நினச்சி ஒயில போய் சேர்ந்துடுறீங்க. ஒரு மே 10ஆம் தேதி டைமில் வந்து உங்களுக்கு எக்ஸ் வந்து ரிலீவிங் லெட்டர் கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரீசெண்டாக நிறைய கம்பெனிஸ் எம்என்சி கம்பெனிஸில் எவ்ரி இயர் சில பேர் வந்து ரீவெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த ரீவெரிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ்ன்ற கம்பெனி மே 5ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான். ஸோ ஒயில் வந்து 2லேருந்து கான்ட்ரிபியூட் ஆயிடுச்சு, எக்ஸில் வந்து மே 5 வரைக்கும் கான்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 4 நாள் ஓவர் ஆப் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸில் இருக்க எக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் 2020 2021 ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே 5 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒய் கம்பெனி என்ன ஆயிடுச்சு, மே 5லேருந்து இப்போ கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஓவர்லாப்பிங் ஒரு 4 days ஓவர்லாப் ஆயிடுச்சு.
இந்த பிஎஃப் ஓவர்லாப்பிங்கிறது ஒரு சீரியஸ் இஷ்யூ டாப் எம்என்சிஸை பொறுத்த வரைக்கும். பிஎஃப் ஓவர்லாப் ஒன் டே ஆனா கூட உங்களை வேலையை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஈவன் நீங்க வந்து ஒரு கிரீம் பெர்ஃபார்மரா இருந்தாலும், சூப்பர் பெர்ஃபார்மர், ஸ்டார் பெர்ஃபார்மர் இருந்தாலுமே கூட கம்பெனி பாலிசிஸ் படி பிஎஃப் ஓவர்லாப் ஒன் டே பிஎஃப் ஓவர்லாப் ஆனா கூட உங்க வேலையை உங்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப பேனிக் ஆக தேவையில்லை. நிறைய கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில கம்பெனிஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், ஐபிஎம், கேப்ஜெமினி, அட்டாஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி கம்பெனிஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருந்துச்சு, அங்கே நம்மளால் உள்ளே போக முடியாது. பட் மோர் தென் 90% கம்பெனிஸ் வந்து நாலேஜ் மட்டும் இது பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் வந்து ப்ராப்பராக சொல்லிகிட்டே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு சில ஆப்ஷன்ஸ் நான் லைவாக பார்த்தது என்ன அப்படின்னா, உங்களோட பழைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்பிச்சு இது மாதிரி நான் ப்ராப்பராக ஜாயின் லீவ் ஆனேன், ஆனால் என்னோட பிஎஃப் வந்து பை மிஸ்டேக்காக போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா கூட அந்த லெட்டர் இஸ் மோர் தென் எனஃப் டு அட்டெண்ட் ஃபார் ஃபர்தர் கம்பெனிஸ். ஸோ ஒன்று நீங்கள் பெரிய கம்பெனி போகிறதுக்கு ப்ராப்ளம் ஆகும். இல்லை அப்படின்னா பழைய கம்பெனிஸில் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பட் இன் மோஸ்ட் கேசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனிஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக லெட்டர் தர மாட்டாங்க. ஏன்னா பிஎஃப் இஷ்யூஸ்னால அவ்வளோ ஈஸியாக லெட்டர் தர மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ கேன் ட்ரை ஃபார் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், இல்லை சம் நாலேஜ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இப்போ நான் ஐடிலேருந்து ஐடிக்கு போகணும், எனக்கு வந்து பிஎஃப் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கம்பெனிஸ்லேயே பிஎஃப்க்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் வந்து பார்க்கலாம். நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே போகிறது வந்து கரியர் கேப் வந்து ஒரு இஷ்யூஸ் கிடையாது. ஈவன் நீங்கள் 2010 பாஸ் அவுட், 12 பாஸ் அவுட், 13 பாஸ் அவுட், 15 பாஸ் அவுட் தான் பிரச்சனை கிடையாது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கெட் இன் டு ஐடி அப்படின்னா வி ப்ரொவைட் மெனி கோர்சஸ் ஃபார் நான் ஐடி டு ஐடி கரியர் ஆப்ஷன்ஸ். ஸோ இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க என்னை வந்து சென்னையில் மீட் பண்ணணும் அப்படின்னா நான் டீனர் ஆஃபீஸில் இருப்பேன் சென்னையில். நீங்க எப்போ மீட் பண்ணலாம். எங்க ஹெச்ஆர்ஸை மீட் பண்ணா கூட எங்களோட ஹெச்ஆர் சென்னை டீனர் ஆஃபீஸில் இருப்பாங்க. யூ கேன் கம் அண்ட் கெட் கரியர் கைடன்ஸ் அட் எனி டைம். ஸோ இந்த கரியர் கைடன்ஸ்க்கு எதுவும் ஃபீஸ்லாம் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது இல்லை. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.